நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. தேங்க்யூ லார்டு சோத்திரம். பரலோக தந்தையே நன்றி சொல்கிறேன். கிருபைக்காக இருக்கிறதுக்காக தோத்திரம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை எண்ணி முடியாத அதிசயத்திற்காக நன்றி. இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி சொல்கிறேன். டிவி மூலமாக இயேசப்பா நாமத்தை மையப்படுத்தி கொடுத்த கிருபைக்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவர் அடிமை மறுத்து பேசுங்க, பெரிய காரியம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான ஜோசப் டிவி நேயர்களுக்கு இயேசு நாமத்திலே நன்றி சொல்கிறேன். ஜெபத்தோடு கூட செய்தி கேட்பீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அதிசயம் நடக்கும், அற்புதம் நடக்கும். தேங்க்யூ. ஹல்லேலூயா. முதலாவதாக வேதத்திலே சோத்திரம் நிறையா ஜீவ விருட்சம், ஜீவ புஸ்தகம், ஜீவ தண்ணீர், ஜீவ கிரீடம் அப்படின்னு சொல்லி வார்த்தைகள் இருக்கிறது. அதில் நம்ம இப்போ ஜீவ விருட்சத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஜீவ விருட்சம் அப்படின்னா என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இன்னும் அது ஜீவ விருட்சம்னா என்ன, அது நமக்கு என்ன காரியங்களை செய்கிறது அப்படின்ட்டு பாருங்கள். ஆதியாகம புஸ்தகம் 3 அதிகாரத்தில் சொத்து நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவர் இயேசு ஆதாயம் வேலை உண்டாக்கி நல்ல ஏதோன் தொட்டை உருவாக்கி அதில் நிறையா மரங்களை வச்சு, பழுக்கக்கூடிய மரங்கள், பழம் நிறைந்த மரங்களை வச்சு நடுவில் இருக்க கனியை மட்டும் புசிக்காதுன்னு ஏவாள்கிட்ட சொல்லியிருப்பார். ஆனால் ஏவாள் அதை பறித்து புசித்துருவா. புசித்தாலும் புருஷனுக்கும் கொடுக்குறா. 2 பேர் கண்களும் திறக்கப்பட்டது பாருங்கள். அப்போனா ஆண்டு ரொம்ப வருத்தப்பட்டு ஆதாமை கூடுறார். ஆதாம் ஏசப்பா ஆண்டவர் வந்த உடனே ஆதாம் ஓடி வருவான், பேசுவான். ஆனால் அன்றைக்கி வரல, பேசலை, ஒளிஞ்சு கிடக்கான் ஆதாம். அப்போ ஒளிஞ்சிருக்கிறான் நீ சொல்லி ஆண்டவர் கூப்பிடுகிறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறா? அப்போ நான் நிர்வாணி இந்த பயந்து ஒளிந்திருக்கிறேன். அப்போனா சொல்கிறாரு, நான் வேணா சாப்பிடக்கூடாதுன்னு விளக்குன கனியை நீ புசித்தாயோ அப்படின்னு கேட்குறாரு. அப்படின்னு கேட்ட உடனே அப்படி என்று கேட்ட உடனே அவன் சொல்கிறான், இல்லை என் மனைவி தான் எனக்கு தந்தா அப்படின்னு சொல்கிறான். 2வது மனைவிட்டு போய் கேட்டதுக்கு சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, அதனால தான் நான் பறித்தேன் அப்படின்னு சொல்லிட்டா. 2 பேருமே தன் பாவங்களை அறிக்கையிட்டு நாங்கள் செய்தது தப்பு தான்னு நினைக்கவே செய்யலை. அதனால அந்த ஆண்டவர் இயேசு என்ன செய்தாருன்னா, ஜீவ விருட்சம் அப்படின்னு அங்கே ஒரு மரம் இருக்குது, அதை பறித்தா அதை சாப்பிட்டாச்சுன்னா என்னன்னைக்கும் உயிரோடு இருப்பாங்க. இப்போ நன்மை தீமை அறியத்தக்க கனியை தான் அவங்க புசிச்சிருக்காங்க. அதனால பாவம் எது, பரிசுத்தம் எது, நன்மை தீமை எதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ கண்டுபிடிக்க நம்மில் ஒருவரை போல் ஆயிட்டான்னு சொல்லி ஆண்டவர் ஜீவ விருட்சத்து கனியை சாப்பிட்டாச்சுன்னா என்னன்னைக்கும் உயிரோடு இருப்பாங்க, சாகவே மாட்டாங்க. அதனால இவங்களை இப்படி சாப்பிடக்கூடாது, சாப்பிட விடக்கூடாதுன்னு சொல்லி நேரே அவர் 2 பேரையும் இந்த தோட்டத்தை விட்டு விரட்டி விட்டார். அப்போது அவங்க சாபம் போட்டதுனால வேதனையோட பிள்ளை படுறாங்க. ஆதாம் வேலை செய்து சாப்பிட வேண்டியதாக இருக்குது. அப்போது அந்த நேரத்தில் வேலையே செய்யண்டா, நல்ல மரத்துக்கனியை பறித்து புசித்து சந்தோஷமாக இருந்தாங்க. அப்போது 2 பேரும் கஷ்டப்படுறாங்க. கஷ்டப்பட்டு வேலை செய்து சாப்பிட வேண்டியிருக்கு. அப்படி கஷ்டங்கள் இன்றைக்கி ஏசப்பா ஆண்டோடைய வார்த்தையை நம்ம கேட்காதனால நிறைய கஷ்டங்கள் வருது, நிறைய பிரச்சனைங்க வருது குடும்பத்தில். அப்போ பாருங்கள், நம்ம கண்டிப்பாக ஆண்டோடைய வார்த்தையை கேட்கணும். ஆண்டோடைய வார்த்தை கேட்டு அதன்படி நடந்தால் தான் நம்ம கஷ்டங்கள் மாறும், கண்ணீர்கள் மாறும், வேதனைகள் மாறும். வேதனைகள் பெருகிட்டு வேதனையோடு பிள்ளை பெறுவான்னு சாபம் போட்டார். அதனால இன்றைக்கி வேதனையோடு பிள்ளை பெற்று எடுக்காங்க, ஆப்ரேஷன் பண்ணி பெற்று எடுக்கிறாங்க. எவ்வளோ கஷ்டங்கள் பார்த்தீங்களா? தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆண்டவர் அதிசயம் செய்கிறவர், அவர் வாக்கு மாறாத தெய்வம், பரிசுத்த ஆவியானவர். அதனால பாருங்கள், அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை ஆண்டவர் இப்போ எங்கே வச்சுருக்காருன்னா ஏதேன் தோட்டத்தில் வச்சுருக்காரு. வெளிப்படுத்துகிற விசேஷம் 22 அதிகாரத்தில் யோவானுக்கு ஆண்டவர் தரிசனம் கொடுத்து இந்த ஜீவ விருட்சம் இங்கே இருக்குது அப்படிங்கிறது நல்ல தெளிவாக தரிசனம் கொடுத்துருக்காரு. பாருங்க, வெளிப்படுத்து 22 அதிகாரம் 2 வசனத்தில் நகரத்துக்கு வீதியின் மத்தியிலும்
நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியமடைகிறதற்கு ஏதுவானவைகள். மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும் ஜீவ விருட்சம். 12 மாதத்துக்கும் 12 கனி கொடுக்குற விருட்சம். அதனால தான் அதுக்கு பெரிய கிஃப்ட்டு. 12 மாதத்துக்கும் 12 கனி கொடுக்குற அந்த ஜீவ விருட்சம் பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறது என்பதை தெளிவாக யோவானுக்கு தரிசனம் கொடுத்துருக்காரு. பாருங்க, அது எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகத்துலேயும் நம்ம அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது ஸ்தோத்திரம் அல்லேலூயா வருங்க. 46 அதிகாரம் 47 அதிகாரம் 12 வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. நதியோரமாய் அதன் இரு கரைகளிலும் அக்கறையிலும் புசிப்புக்கான சகலவித விருட்சங்களும் வளரும். அவைகளுக்கு இலைகள் உதிர்வதும் இல்லை, அவைகளுக்கு கனிகள் கெடுவதும் இல்லை. அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடியால் மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். அவைகள் கனிகள் புசிப்புக்கு ஏதுவாக இருக்கும். பாருங்கள், புது கனிகளை கொடுக்கும். மாதந்தோறும் புது கனி. ஒரு மாதம் சோத்திரம் ஆப்பிள் கொடுத்தா ஒரு மாதம் ஆரஞ்சு கொடுக்கும், ஒரு மாதம் இப்படி மாற்றி 12 மாதத்துக்கும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம். இந்த ஜீவ விருட்சத்துக்கு பெரிய கிஃப்ட் என்ன? 12 மாதத்துக்கும் 12 விதமான கனிகளை கொடுக்குற ஜீவ விருட்சம். அப்படி கனிகளை கொடுத்து ஆசீர்வதிக்க அது பாருங்கள். அதனால தான் ஜீவ விருட்சம். அப்போ இந்த ஜீவ விருட்சம் எங்கே இருக்குது? பரலோக ராஜ்யத்தில். அப்போ யாருக்கு கிடைக்கும் ஜீவ விருட்சம்? யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம வேதத்தில் பார்த்தாச்சுன்னா யாருக்கு கிடைக்குதுன்னா ஸ்தோத்திரம் அல்லேலூயா. வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் நம்ம வாசிக்கும்போது ஜீவ விருட்சத்தை கனியை புசிக்க கொடுப்பேன்னு சொல்கிறார். யாருக்கு அப்படின்னா பாருங்கள், ஸ்தோத்திரம் வெளிப்படுத்துகிற 2 அதிகாரம் அல்லேலூயா ஸ்தோத்திரம் 7 வசனம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தை கனியை புசிக்க கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறார். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தை கனியை புசிக்க கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறார். ஜீவ விருட்சத்தை கனி எங்கே இருக்குது? தேவனுடைய பரதீசி மத்தியில் இருக்குது. அந்த பரதீசி மத்தியில் இருக்க கனியை புசிக்க கொடுப்பார். யாருக்கு கொடுப்பார்? ஆதியில் இருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு என்று கர்த்தர் சொல்கிறார். ஆதியில் இருந்த அன்பு, ஆதியில் இருந்த ஜெபம். சிலர் ரட்சிக்கப்பட்ட புதுசில் நல்லா ஜெபிப்பாங்க, பைபிள் வாசிப்பாங்க, எந்த சினிமா டிவி பார்க்க மாட்டாங்க, ரொம்ப பரிசுத்தமாக இருப்பாங்க, சண்டை போட மாட்டாங்க, அப்படி பரிசுத்தமாக இருப்பாங்க, பைபிள் வாசிப்பாங்க, சர்ச்சுக்கு போவாங்க, எல்லா காரியத்திலையும் தலையிட்டு ஊழியெல்லாம் செய்வாங்க. ரட்சிக்கப்பட்ட புதுசில் பாருங்க, எந்த பாவமும் செய்யாதபடி பரிசுத்தமாக இருந்து செய்வாங்க. ஆனால் கொஞ்ச நாள் கழித்த உடனே ஆதியிலிருந்து அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறைவு உண்டு சொல்கிறார். ஆதியிலிருந்த அன்பு, ஆதியிலிருந்த ஜெபம் இல்லவே இருக்காது. ஆதியிலிருந்த அன்பே இருக்காது, ஆதியிலிருந்து ஜெபமே இருக்காது. ரட்சிக்கப்பட்ட புதுசில் அப்படி இருந்தவங்க எல்லாம் மழுங்கி அப்படியே பாவம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. பாவம் செய்தானே சினிமா பாட்டு கேட்டால் என்ன, அதில் என்ன தப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. சினிமா படிக்கிறவங்க அத்தனை பேரும் பாவத்தில் தான் இருக்கிறாங்க. சினிமா பாட்டு படிக்கிறவங்க, சினிமா நடிகைலாம் அப்புறம் அதை படித்தா எப்படி பாவம் கண்டிப்பாக வரும். அதனால தான் சினிமா பாட்டு கேட்கக்கூடாது அப்படிங்கிறது. பாருங்கள், அப்படி சிலர் வர வர என்ன செய்வாங்க? ஆதியில் இருந்த அன்பு, ஆதியில் இருந்த ஜெபம், ஆதியில் இருந்த பைபிள் வாசிப்பு எல்லாம் விட்டுருவாங்க. ஆனால் ஆதியில் இருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு, அந்த குறைவை நீக்கி ஆதியில் இருந்த ஆகையால் நீ இன்ன நிலைமையில் இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. ஆதியில் செய்த கிருபை, ஆதியில் செய்த கிரியை, ஜெபம், பைபிள் வாசிப்பு எல்லாம் ஆதியில் செய்த கிரியை செய்வாயாக. என்ன நிலைமையில் இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து. நல்ல ஜெபம் பண்ணி இருந்தவங்க, நல்ல பைபிள் வாசிருந்தோமே, இப்போ ஜெபிக்க முடியல, ஜெபிக்காமல் வந்துடுவாங்க. ஏன்னா ஒரு பிரச்சனை வந்துடும், வீட்டில் ஒரு வியாதி வந்துடும், இனி ஜெபிக்கக்கூடாது, இனி சர்ச்சைக்கு போகக்கூடாது அப்படி சொல்லி அதை நிறுத்திடுது.
அதனால தான் ஆதியிலிருந்து அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு என்று கர்த்தர் சொல்கிறார். ஆதியிருந்த அன்பு திரும்பவும் வரட்டு, ஆதியிருந்த ஜெபம் திரும்பவும் வரட்டு, ஆதியிருந்த பைபிள் வாசிப்பு திரும்பவும் வரட்டு, ஆதியில் இருந்த காணிக்கை கொடுக்கிறது, மற்ற சுவிசேஷம் சொல்லுகிறது, இன்னும் சர்ச்சை கூட்டங்களுக்கு ஒழுங்காக சொல்லுகிறது. ஆதியில் ரட்சிக்கப்பட்ட புதுசில் எப்போ பார்த்தாலும் கூட்டத்துக்கு தான், என்ன கூட்டம் நடந்தாலும் ஓடுவாங்க. பாஸ்டிங் ப்ரேயராக பேருவோம், முழு ஜெபம் பேருவோம், எல்லாம் ஓடிட்டே இருப்பாங்க. பாருங்கள், ஒரு பிரச்சனை பாடுகள் வந்த உடனே அப்படின்னு இருக்கிறது. அதுதான் சொல்கிறாரு, நீ என்ன நிலைமையில் விழுந்தாய் என்பதை நினைத்து ஆதியில் செய்த கிரியை திரும்பவும் செய்வாயாக. இல்லாவிட்டால் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில், பாருங்க, மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதை நின்று நீக்கி விடுவேன்னு கர்த்தர் சொல்கிறார். மனம் திரும்பலைன்னா ஆண்டவர் விளக்கு தண்டை நீக்கி போட்டுருவார். விளக்கை கொளுத்தியும் அரைக்கால மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பாங்க. ஒரு தண்டு வச்சு அதில் விளக்கு வச்சிட்டோன்னா அது எல்லாத்துக்கும் தெரியும். அதனால் விளக்கு தண்டு மேலே தான் விளக்கு வைப்பாங்க. ஸ்தோத்திரம், எல்லாத்துக்கும் தெரியும்படியே வைப்பாங்க. அப்போ நம்ம சரியாக ஜபிக்கலை, ஆதியில் இருந்த அன்புக்கு வரலைன்னா விளக்கு தண்டை நீக்கி விடுவேன்னு கர்த்தர் சொல்கிறார். ஸ்தோத்திரம். அதனால் விளக்கு தண்டை நீக்கின பிறகு விளக்கை எங்கே வைக்க முடியும் பாருங்கள், கொளுத்தி யாருக்குமே தெரியாது. அதனால தான் இன்றைக்கி நிறைய பேர் ஜெபிச்சு நல்லா ஊழியம் செய்தவங்க யாருக்கும் தெரியாமல் அப்படியே கிணத்து தவளை மாதிரி இருக்கிறாங்க. காரணம் என்னென்னா, இப்படி தான் ஆதில் இருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. அந்த குறைவுகளை ஆண்டவர் நிறைவாக்கி தருகிறார். சர்வ வல்லமுள்ள தேவன், மகிமையின் தேவன், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற தேவன், நிச்சயமாக முடிவுண்டு நம்பிக்கை வீண் போகிறது கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவர் அதிசயம் செய்கிறவர். அதனால் ஆதியிலிருந்து திரும்பவும் ஆதியிருந்த ஜெபம், பைபிள் வாசிப்பு எல்லாம் வாங்க. எந்த நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து, எந்த நிலைமையில் பாவம் செய்தா, எந்த நிலைமையில் இருந்து விழுந்த இடத்த அதிலிருந்து நீ எழும்பி ஆதியிருந்த கிரியைக்கு வரும்போது தான் ஆண்டவர் என்ன செய்வார்? ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவுள், காதுள்ளவன் கேட்க கடவுள். பாருங்க சோத்ரு, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தான் தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்க ஜீவ விருட்சம் கிடைக்கும். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு தான் கிடைக்கும், மற்ற யாருக்கு கிடைக்காது. ஏன்னா நம்ம எத்தனை பாடு, எத்தனை சோதனைகள், எத்தனையோ வேதனைகள், எத்தனை சோதனைகள், எத்தனையோ வேதனைகள், அத்தனையும் சகித்திட பலன் தந்த ராஜாவே, அத்தனையும் சகித்திட பலன் தந்த ராஜாவே, ஆற்றுமைய தேற்றுமையா ஆறுதலின் நாயகரே, ஆற்றுமைய தேற்றுமையா ஆறுதலின் நாயகரே, அன்பில்லா உலகினிலே அன்புள்ள இரட்சகரே, அன்பில்லா உலகினிலே அன்புள்ள இரட்சகரே. பற்றியலா, அவர் ஆற்றி தேற்றுகிறவர். எத்தனை சோதனை, எத்தனை பாடுகள், எத்தனை வேதனைகள், எத்தனை நிந்தைகள், எத்தனை அவமானங்கள் வந்தாலும் இயேசுவின் அன்பை விட்டு பிரியாதபடி, இயேசுவின் அன்பை விட்டு விழுந்து விடாதபடி அவரோடு கூட நாம் அவருக்காக வாழும் பொழுது ஆண்டவர் நமக்கு ஜீவ விருட்சத்தை கனியை புசிக்க தருவார். என்னன்னைக்கு உயிரோடு கூட அவரோடு கூட இருப்போம் பரலோகத்தில். பரலோகத்தில் என்னன்னைக்கும் அவரோடு கூட உயிரோடு இருக்கிறதுக்கு தான் அந்த ஜீவ விருட்சத்தை கனியை புசிக்க கொடுப்பேன்னு சொல்கிறார். பாருங்கள், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதுக்கு அது உள்ளவன் கேட்குது. ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தை கனியை புசிக்க கொடுப்பேன்னு கர்த்தர் சொல்கிறார். ஜெயம் வேணும், வெற்றி வேணும். பிரைஸோர், சோர்ந்து போயிடக்கூடாது, விழுந்து போயிடக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் அவருக்காக வைராக்கியமாக வாழும்போது நிச்சயமாகவே ஆண்டவர் அதிசயம் செய்வார். அதனால தான் ஒரு பாட்டு நான் படிக்க, யார் பிரிக்க முடியும் எங்கள் இயேசுவின் அன்பில் இருந்து, எதுதான் பிரிக்க முடியும் என் நேசரின் அன்பில் இருந்து, யார் பிரிக்க முடியும் என் இயேசுவின் அன்பில் இருந்து, எதுதான் பிரிக்க முடியும் என் நேசரின் அன்பில் இருந்து. ஆண்டவருடைய அன்பிலிருந்து எதுவும் பிரிக்க முடியாது.
வியாதிகளோ வேதனையோ வில்லிசூன்யமோ மந்திரங்களோ கஷ்டங்களோ நஷ்டங்களோ வியாதிகளோ எது வந்தாலும் இயேசுவின் அன்பை விட்டு பிரியாதபடி நம்ம போனாதான் அந்த ஜீவ விருட்சத்தை கனியை நமக்கு புசிக்க தருவார். நம்ம அவரோடு கூட உயிரோடு என்னென்னைக்கு இருக்கணும். என்னென்னைக்கும் உயிரோடு இருப்போமா அந்த கனியை புசிச்சாச்சுன்னா. அவ்வளோ பெரிய கிஃப்ட்டு அந்த கனிக்கு ஆண்டு வச்சிருக்கிறார். 12 விதமான கனியை தரும் அந்த ஜீவ விருட்சம். ஒரு மாதந்தோறும் புது கனியை கிடைக்கும். பற்றிகளா எவ்வளோ பெரிய கிருபை. அதனால் நம்ம ஆண்டவருக்காக இன்னும் வைராக்கியமாக வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்த வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சர்வ வல்லவர். என்ன நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து ஆதியிலிருந்து திரும்பவும் வாங்கன்னு கர்த்தர் சொல்லுகிறார். திரும்பவும் ஆதியிருந்த ஜபத்துக்கு வாங்க, திரும்ப ஆதியிருந்த பைபிள் வாசிக்குவோம். ஆதியிலே எப்படி ஆண்டவரோடு உறவாடிங்க. அப்படி கிருபையை ஆண்டவருக்காக வைராக்கியமாக சொல்ல முடியாது. இப்போ எல்லாம் கண்கள் மூடி ஜெபிக்க போகிறோம். பரலோக தந்தையே நன்றி சொல்கிறேன். இசப்பா, இந்த ஆதாம் ஏவாள் செய்த பாவத்துக்காக இந்த ஜீவ விருட்சத்தை கனியை ருசிக்கக்கூடாது என்று சொல்லி பரலோகத்தில் கொண்டு வச்சுருக்கீங்கப்பா. பரலோகத்தில் யாருக்கு ஆண்டவர் இந்த ருசிக்க தருவார்னா, நம்ம இந்த உலகத்தில் எத்தனை பாடு எத்தனை பிரச்சனை வந்தாலும் இயேசுவின் அன்பை விட்டு விழுந்து விடாதபடி அவரோடு கூட உறவாடி பரிசுத்தமாக ஜீவித்து பரலோக ராஜ்யம் செல்லும் பொழுது தான் இப்படிப்பட்ட கனியை தருவேன்னு சொல்லி வாக்கு பண்ணிருக்காங்க. நன்றி ஏசப்பா. ஜெயங்கொள்கிறவன் எவனோ, எத்தனை பாடுகள் எத்தனை உபத்திரம் எத்தனை பிரச்சனை எத்தனை வியாதி வந்தாலும் இயேசுவின் அன்பை விட்டு பிரிக்கவே முடியாது. தேவன் அப்படியே ஆசீர்வதிக்கிறவர். அவர் வாலாக்காமல் தயாக்கிற கர்த்தர், கீழாக்காமல் மேலாக்குற தெய்வம், நம்மை ஆசீர்வதிக்கிற தெய்வம். ஹல்லேலூயா. அது சொல்கிறார் பாருங்க, நான் சகித்து கொண்டு இருக்கிறதையும் பொறுமையாக இருக்கிறதையும் இப்படி ஆண்டவர் அறிந்து இருக்கிற தெய்வம். நம்ம என்னெல்லாம் சகிச்சு கொண்டு இருக்கிறோம், எத்தனை பாடுகளை சகிக்கிறோம், எத்தனை பேர் நம்மளுக்கு உபத்திரப்படனாலும் அதை சகிக்கிறோமே, அதுக்கு தான் ஆண்டவர் பரலோகராஜ்யத்தை அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை தர வல்லவராக இருக்கிறார். பாருங்க, சோத்திரம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட கிருபை பிள்ளைகளுக்கு கொடுத்துருங்கப்பா. ஆதி இருந்த அன்புக்கு திரும்ப வரட்டப்பா. ஆதி இருந்த ஜபத்துக்கு வரட்டு ஏசப்பா. அப்படி கிருபைகளை கொடுத்து ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன். வாழாக்காமல் தலையாக்கிற கத்தை ஏசப்பா. அப்படி பிள்ளைக்குட்டிகளை ஆசீர்வதிங்கப்பா. இதை கேட்குற ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த செய்தி கேட்குற பிள்ளைகளுக்கு ஒரு விசேஷமான அபிஷேகத்தை கொடுப்பீராக, ஒரு விசேஷமான ஜபத்தை கொடுப்பீராக. ஆதி இருந்த ஜபத்துக்கு வரட்டும் ஐயா, ஆதி இருந்த கிருபை வரட்டும் ஏசப்பா. அப்படிப்பட்ட கிருபை கொடுக்கறதுக்காக நன்றி. லகரா தூனா ஷியா ஐட்டோ மே ஷேகலா ஐட்டோ ஷம்பலா கரா ஐட்டை மிஜானி கரா தூலா ஐட்டோ ஸ்தோஜி கர பவரேமா சீச. பெரிய காரியங்களை செய்யுங்க. கரத்திலே தாழ்த்துறேன் ஆண்டவரே. இதை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஜபாவியை கொடுங்கப்பா. நல்ல பைபிள் வாசிக்க உதவி செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. ஆதியிலிருந்து அன்பை விடாதபடி பிள்ளைகளுக்கு இன்னும் ஆதியிருந்து ஜபங்கள் அதிகமாக கத்தர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறேன். தேவன் அப்படி செய்கிறதுக்காக நன்றி சொல்கிறேன். அதிசயம் செய்யுங்கப்பா. கண்ணீர் எல்லாம் மாற்றுங்க, கவலையெல்லாம் மாற்றிருங்கப்பா. எந்த பிரச்சனை வந்தாலும் மாற்றிட்டு உம்மோடு உறவாட உதவி செய்யுங்க. உம்மோடு ஹல்லேலூயா சோத்திரம் வேதத்தை வாசித்து உம்மோடு ஜெபிக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. ஆண்டவர் அப்படி செய்கிறதுக்காக நன்றி சொல்கிறேன். அதிசயம் செய்கிறதுக்காக நன்றி சொல்கிறேன். ஒவ்வொருவரையும் தொடுவீராக. இந்த பிள்ளைகளை எங்கே இருந்தாலும் கத்தோடைய கரை தொட்டு சீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன். இந்த நேரத்தில் முழங்கால் போட்டு ஜெபிக்கட்டும் ஐயா. ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு நீங்கள் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துருங்கப்பா. ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு ஆதியிலிருந்து அன்பை திரும்ப கொடுங்கப்பா. ஹல்லேலூயா. அப்படி செய்கிறதுக்காக நன்றி. எல்லா தடைகளும் மாறட்டும். படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு ஞானம் கொடுத்துங்கப்பா. இந்த படித்தாலும் பைபிள் வாசி ஜெபிச்சுட்டு படிக்கட்டும். ஐயோ, நான் ஒரு காலத்தில் பைபிள் வாசி தானே படிப்பேன், இப்போ அது வாசிக்க முடியல, ஜெபிச்சு தானே பரிச்சை எழுதுவேன், ஆனால் நான் இப்படி செய்யலையே அப்படின்னு ஆதியிலிருந்த அன்பை விட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆதியிருந்த அன்பை கொடுப்பீராக. ஹல்லேலூயா. ஆதியிருந்த ஜெபத்தை கொடுப்பீராக. அப்படிப்பட்ட காரியங்களை செய்யுங்க. ஜீவ விருட்சத்தை கனியை புசிக்க பிள்ளைகள் கொடுத்து என்னென்னைக்கும் உங்களோடு கூட உயிரோடு இருந்து வாழத்தக்கதாக கர்த்தர் அனுக்கிரம் பண்ண முடியாது ஜெபிக்கிறேன். ஆண்டவர் அப்படி செய்கிறதுக்காக நன்றி. பெரிய காரியங்களை செய்யுங்க. கிருபைகள் மறைத்து கொள்ளுங்க, இரத்த கொட்டைகளை மறைத்து கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.